கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என ஒன்றிய அரசிடம் விஜய் வசந்த் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மக்களவையில் சமர்ப்பித்த எழுத்துப்பூர்வமான கோரிக்கை மனுவில் அரேபிய கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய 3 கடல்களும் சங்கமிக்கும் இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி தேசிய பெருமை மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் கன்னியாகுமரிக்கு வருகை தருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச சுற்றுலா மையமாக மேம்படுத்த நவீன சாலைகள், மேம்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து, சுத்தமான குடிநீர், சுகாதார வசதிகள், பராமரிக்கப்படும் கடற்கரைகள், போதுமான வாகன நிறுத்துமிட வசதி உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். முக்கிய சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் சொகுசு பயண கப்பல்கள், கடற்கரை படகு சேவைகள் மற்றும் கடல்சார் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் நவீன கடல்சார் சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முன்னுரிமை அளிக்கவும் ஒன்றிய அரசை விஜய் வசந்த் எம்பி வலியுறுத்தியுள்ளார்.